குத்தகை காலம் முடிந்துவிட்டால் மதுபான கடையை காலி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மது கடையை மாற்ற வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காமன்கட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை முன்பு போலி மதுபானம் விற்பனை செய்வதாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், டாஸ்மாக் கடைக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட கடையை குத்தகை காலம் முடிந்த பிறகும் காலி செய்யாதது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்தால் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் குத்தகை காலம் முடிந்த பிறகும் கடைகளை காலி செய்யாமல் நடத்தப்படுகிறது என்ற அறிக்கையுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் மீண்டும் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது டாஸ்மாகினுடைய நிர்வாக இயக்குநரும் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது குறிப்பிட்ட கடையை 3 நாட்களுக்கு முன் காலி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் ஆஜரான குற்றம் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு குத்தகை காலம் முடிந்த போதும் கடையை காலி செய்யாதது ஏன் எனவும், இதை கேள்வி கேட்டால் காவல்துறையினரை வைத்து வழக்கு தொடர்வீர்களா எனவும், ஏன் இப்படி அடாவடி செய்கிறீர்கள் என்று தற்போது நீதியரசர் தமிழக அரசுக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார்கள். மேலும் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகம் சொந்த வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாகவும், இது போல மீண்டும் புகார் வந்தால் நீதிமன்றம் தீவிரமாக கருதும் எனவும் எச்சரித்த நீதியரசர், கடை வேண்டாம் என மக்கள் கூறினால் போலீசாரை வைத்து கடைகளை நடத்துவீர்களா எனவும் கேள்வி ஒன்றையும் தற்போது தமிழக அரசுக்கு எழுப்பியுள்ளார்கள். மேலும் அரசு நிலம் என்றால் சட்டத்தை பயன்படுத்தும் போது தனிநபர்களுக்கு சட்டம் இல்லையா என கேள்வி கேட்ட நீதியரசர், சட்டத்தை அரசு கையில் எடுக்கக்கூடாது எனவும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். பின்னர் சுந்தருக்கு எதிரான இந்த வழக்கில் அடிப்படை முகாந்திரம் இல்லை என கூறி ரத்து செய்த நீதியரசர், குத்தகை காலம் முடிந்தால் கடையை காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படியும், டாஸ்மாக் கடை வேண்டாம் என மக்கள் கூறினால் அந்த கடைகளை மாற்ற வேண்டும் எனவும் தற்போது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மோனிஷா. மகேஸ்வரி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.